திருக்குடும்ப பெருவிழாவாக கொண்டாடி இறை திரு அமைதி காத்து வளர்ந்த வாழ்ந்த வாழ்வு உலக குடும்பங்கள் அனைத்திற்கும் ஒரு உன்னத வரைபடம். அன்னை மரியாள் தனது நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அஸ்திவாரம் இறைப்பற்று என்பதில் அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள். இன்று நம் குடும்பங்களிலும் இறைவனின் உறைவிடமாகவும் மாற வரம் வேண்டி தகுதியோடு இதில் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருக்குடும்ப விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியிலே சிறப்பாக அனைத்து குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே குறிப்பாக நம்முடைய ஞானகத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் திருக்குடும்பத்தினுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்ற இந்த திருப்பலியிலே
இங்கே குழுமி இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக உங்களுடைய குடும்பங்களையும் நினைத்து பார்த்து இந்த திருப்பலி பீடத்திலே ஒப்பு கொடுத்து இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறை ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தவும், குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அவர்கள் என்ன விரும்பி கேட்கின்றார்களோ அவை அனைத்தையும் கொடுத்து அவர்களை ஞானத்திலும் அறிவிலும் வளர செய்து இறைவனின் பிள்ளைகளாக என்றும் அவர்கள் வாழ தேவையான அருள் வரங்களை இந்த திருப்பலியிலே உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து சிறப்பான விதத்திலே நாம் அன்றாடுகின்றோம். இதனோடு சேர்த்து இந்த திருப்பலியானது துமேக இருதயநாதன் ஜாக் இவர்களுடைய 29வது ஆண்டு நினைவாகவும் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ராயர் தியோஃபில் குடும்பத்தினர் ஆரோக்கிய அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் உடல் நலம் வேண்டியும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் அருள் பீட்டர் தன்னுடைய பிறந்தநாள் விழாவினுடைய நன்றி அறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலனுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் நேற்றைய தினத்திலே தன்னுடைய 30வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடிய திரு பிரதீபன் இவருக்கு இறைவன் நல்ல உடல் சுகத்தையும் தர வேண்டியும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் எதிர்கால நல்வாழ்விற்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இந்த திருப்பலியிலே ஞானக தந்தையினுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் எல்லா அருள் தந்தையர்களுக்காகவும் மற்றும் கன்னியர்கள் இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் ஞானக பொறுப்பாளர்கள் அனைவருக்காகவும் மேலும் குடும்பத்திலே இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த திருப்பலியை இந்த கருத்துக்களோடு சேர்த்து நம்முடைய கருத்துக்களை நம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளினாலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். ஈராக் நூலிலிருந்து வாசகம். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவுகளுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வார். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பார். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது ஆற்றலால் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இழக்காதே. தந்தை காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு அஞ்சியவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சும் நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார்.
ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 12 - 21 வரைய. சகோதரர்கள், சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து பிறப்பு தினத்தன்று எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இந்தியாவில் ஒரு சிறிய குறும்படத்தை பகிர்ந்தார்கள். இயேசு ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற பொழுது வழியில் வேறு சமயங்களில் கடவுள் என்று கருதப்படுகின்ற அல்லது இறைவாக்கினர் என்று கருதப்படுகின்ற இந்த முருகர், இன்னொரு பக்கம் அவைகள் நாயகம் அவர்கள் வருவது போன்றும் ஒன்றாக சென்று அவருடைய பிறந்த நாளை அவர் கேக் வெட்டி எல்லாருக்கும் ஊட்டுற மாதிரி எல்லாரும் மகிழ்ச்சியாக அதை பரிமாறிடும். ஆனால் அதுவல்ல கிறிஸ்து பிறப்பு விழா. நாம் நம்மையே தரம் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. சகோதரத்துவம் கிறிஸ்து பிறப்பு அல்ல. பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா என்பதனுடைய முதல் செய்தி என்னவென்றால், உடைந்து போன பிரிந்து போன இறை மனித உறவு மீட்டெடுக்கப்பட்டாகிவிட்டது இயேசு என்கின்ற இறைவனும் மனிதனுமான இந்த நபரில். எனவே இது பெருமகிழ்ச்சியூட்டுகின்ற கொண்டாட்டம். எனவேதான் வான தூதர்கள் இடையர்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது எல்லாருக்கும் பெருமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி என்னவென்றால், இதோ உங்களுக்கென்று மீட்பர் பிறந்திருக்கின்றார். இங்கே இறை மனித இழந்து போன இறை மனித உறவு மீட்டெடுக்கப்படுகின்றது. இந்த மீட்டெடுப்பில், இயேசுவின் பிறப்பில் அப்படி என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சி! இப்படி பிரிந்து போன இழந்து போன இறை மனித உறவை மீட்டெடுத்ததால் என்ன பயன் என்று கேட்கின்ற பொழுது, பிறந்திருக்கின்ற இயேசு தன்னுடைய பெயரிலேயே அதை தாங்கி வருகின்றார். அவர் இம்மானுவேல் என பெயரிடப்படுவார். நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டது போன்று இம் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு வித் உடன் என்பதாகும். நூ பிரெஞ்சில் இருக்கிற அதே நூ தான் தமிழில் நம்முடன், எல் கடவுள் நம்முடன். எப்படிப்பட்ட உறவு மீட்டெடுப்பு என்றால், நீங்கள் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் என்னை உங்களோடு நீங்கள் கண்டுணர்வீர்கள் என்பதுதான் அந்த மீட்டெடுப்பு.
வாழ்வினுடைய வளர்ச்சியோ வீழ்ச்சியோ, வறுமையோ வளமையோ, நல்லவன் என்று 4 பேர் உங்களை கொண்டாடுகிறார்களோ, தீயவன் என்று சொல்லி உங்களை அடிபாளாத்தில் புதைக்கிறார்களோ, நான் என்று முன்னோடு கூட இருப்பேன். நீங்கள் அச்சமுறாதீர்கள், கலக்கமுறாதீர்கள். கடவுள் நான் இம்மானுவேலனாக, உடன் பயணிக்கக்கூடியவனாக, எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்பதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு வாழ்வினுடைய விழாவினுடைய முதல் மைய கருத்து. கடவுள் நமக்கு தருகின்ற மாபெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற செய்தி இதுதான். நினைவில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள். நாம் துன்பங்களில் வடிக்கின்ற கண்ணீர் என்பது அந்த துன்பத்தினால் அல்ல. அதுக்கு மேலே 1000 துன்பங்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் நாம் கண்ணீர் வடித்த காலங்கள் என்பது துன்ப காலங்கள் அல்ல. துன்பத்தில் துணை கொடுக்க, தோள் கொடுக்க, உடன் இருக்க, உறவுகள் இல்லாமல் திக்கற்றவர்களாக, அனாதைகளாக நாம் உணர்ந்த தருணங்கள். நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு அர்ஜென்ட்டாக ஒரு தேவை இருக்கும். அதுக்கு வரல நம்ம யாரையும் தொடர்பு கொண்டு இருக்க மாட்டோம். பெருசாக அவங்க சொல்லுவாங்க, எதுவாக இருந்தாலும் கேளுங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் உண்மையிலேயே நம் வாழ்வில் ஒரு தருணம் நமக்கு ஒரு தேவை இருக்கும். அன்றைக்கு நீங்கள் உயிராக நினைத்த எல்லாரையும் தேடி பார்ப்பீர்கள். கடைசியில் நாம் யாரும் இல்லை என்கின்ற உணர்வுக்கு தள்ளப்படுவோம். அப்படி துன்பத்தில் தோள் கொடுக்க, துணை நிற்க உறவுகள் இல்லாத தருணத்தில் தான் நம் கண்ணிலிருந்து தண்ணீர் வரும். கஷ்டத்தெல்லாம் நம்ம கண்ணீர் வடிக்க மாட்டோம், பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே. எனவேதான் இந்த தருணங்களில் தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு கொண்டு வருகின்ற செய்தி, நான் எல்லா சூழ்நிலையிலும் இம்மானுவேலனாக, உடன் பயணிப்பவனாக உங்களோடு கூட இருப்பேன். இதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு கொண்டு வருகின்ற செய்தி. முதல்ல நம்ம சொன்ன வீடியோக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு கூட உடன் பயணித்து, உன் வாழ்வினுடைய வளமையிலும் சிறுமையிலும், வாழ்வினுடைய எழுச்சியிலும் வீழ்ச்சியிலும் உன்னோடு கூட நான் அடையாளப்படுத்திக் கொள்வேன், உடன் பயணிப்பேன் என்பதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு தருகின்ற செய்தி. அதைத்தான் இந்த திருக்குடும்ப விழாவில் நாம் மனித உருவில் காண்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது போன்று யூத சமயத்தில் இந்த திருமணச் சடங்கு என்பது 2 படிநிலைகளை கொண்டது. முதலில் அவர்கள் திருமண உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். நம்ம இப்போ கூட இது போடுவோம், பரியம் போடுவோம், பரியம் அவங்க போடுவாங்க. அது முதல் நிலை, அதை எருசின் என்று அழைப்பார்கள். 2வது நிலை, நாம் பரியம் போட்ட உடன்படிக்கை செய்த பெண்ணை ஊர்வலமாக இரவில் ஒளியை தாங்கியவர்களாக ஒரு விழாமாக அவர்களை அழைத்து வந்து இந்த மணமகன் வீட்டாருக்கு அழைத்து வருதல், அதை இசுயின் என்று அழைப்பார்கள். இது 2க்கும் இடைப்பட்ட காலம் என்ன? ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்ணை உடன்படிக்கை செய்து விட்டார்கள் என்றால் அந்த ஆண்மகன் என்ன செய்ய வேண்டும்? அப்போலாம் இப்போ வாழ்கிற மாதிரிலாம் ஆளுக்கு ஒரு ரூமு, 2 பேருக்கு ஒரு ரூமு, தனியாளுக்கு ஒரு ரூமு அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்கும், அதை சுற்றி இல்லங்கள் இருக்கும். எல்லாரும் இப்போ கூட நம்ம வீட்டில் போனீங்கன்னா பண்ணை வீடு அப்படின்னு சொல்லுவோம் நாம். அதுதான் பழைய வாழ்வியல் முறை. எல்லாரும் ஒரே இடத்துல தான் வாழ்ந்தாங்க. அப்பொழுது இந்த ஆண்மகன் என்ன செய்ய வேண்டும்? தான் அழைத்து வருகின்ற பெண்ணுக்கு ஒரு வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும். அதை கட்டி எழுப்பி அவருடைய தந்தையிடம் சென்று அதை காண்பிக்க வேண்டும். தந்தை அதை பார்த்து, இது சரியாக இருக்கிறது, நீ உன் மனைவியை அழைத்து வந்து வாழ்வதற்கு சரியாக இது இருக்கிறது என்றால் சரி என்று சொல்லி அவர் அனுமதி கொடுத்த பிற்பாடு சென்று போய் அந்த மணமகன் அந்த ஊர்வலமாக இரவில் அழைத்து வருவது 2வது படிநிலை. குருவிகள் கூட அந்த இப்படி தொங்கிட்டு இருக்குமே, அந்த குருவி என்ன குருவி? தூக்கணும் குருவி. அதில் கூட நீங்கள் நல்லா வீடு கட்டணும், நீங்கள் எந்த மனைவி வேணுமோ அது வந்து செக் பண்ணணும். அந்த வீட்டை நீ ஒழுங்காக கட்டலாம், உன்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது இயற்கையின் நடைமுறையில் உண்டு. எபிரேயத்தில் குடும்பத்திற்கு பாயித் என்கின்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். அதுக்கு 2 இது இருக்குது.
இன்னொன்று அதனுடைய வினைச்சொல் என்னவென்றால் கட்டி எழுப்புவது என்றதாகும். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நம் எல்லாருக்கும் தெரிந்தது போன்று முதல் நிலை முடிந்துவிட்டது. உடன்படிக்கை பரியம் செய்தாகிவிட்டது. இப்பொழுது அவர் கருவுற்றிருக்கின்றார் சேர்ந்து வாழ்வதற்கு முன்பாகவே. இப்பொழுது யோசேப்பு மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டாலும் கடவுளினுடைய திட்டம் அவருக்கு கனவில் சொன்னவுடனேயே அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினார். எல்லா சூழ்நிலையிலும் நான் உடன் இருப்பேன். என் மனைவி எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளின் திட்டம் இது என்பது எனக்கு புரிகின்றது. எல்லா சூழ்நிலையிலும் உடனிருப்பேன். அன்னை மரியாவுக்கு இதோ கணவரை அறிவதற்கு முன்பாக நீ கருத்தரிக்க வேண்டும் என்கின்ற செய்தி என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். நாம் இன்னைக்கெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டோம். கல்லெறிந்து கொல்லப்படுவார். ஆம் என்று சொல்வது எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு வாக்கு கொடுத்த கடவுள் உடனிருப்பார் என்கின்ற அந்த வாக்கினை நம்பி, எனவேதான் அவர்கள் வாழ்வில் அவர்கள் அனுபவித்ததை தன் மகனுக்கு இம்மானுவேல் என்று கடவுள் பெயர் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, குடும்பம் என்பது எல்லா சூழ்நிலையிலும் உடன் இருப்பது, உடன் பயணிப்பது. கடவுளின் திட்டம் அதுதான். விட்டுட்டு போகிறது குடும்பம் கிடையாது. இன்றைக்கி நாம் ஃப்ரான்ஸில் இதை பேசுகிறதில்ல. ஃப்ரான்ஸில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டிலையும் தான். குடும்பம்னு பேசுனா ஏதோ நாம் இப்போ அது பொருளற்றது போன்று இருக்கின்றது. எல்லாம் கிடையாது. ஒருவன் வாழ வேண்டும் என்றால் குடும்பம் என்கின்ற ஒன்று தேவை. அது இறைவனின் திட்டம். இந்த குடும்பம் என்று ஒன்று இருக்க வேண்டுமென்றால் முதல்ல தான் என்கின்ற வார்த்தை அங்கு சாகடிக்கப்பட வேண்டும். லிபர்த்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறல, எனக்கு துருவா இல்லை, ஊரில் அடிக்கடி பேசுவோம். அது அவங்க துருவா, அவங்க பர்சனல் ரைட்டு. நாம் என்ன போய் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் அதுக்கு நீ தனியாக இருந்திருக்கணும். கல்யாணம் பண்ணக்கூடாது, குடும்பமாக இருக்கக்கூடாது. குடும்பத்தில் தான் என்கின்ற வாழ்வே கிடையாது. நாம் சேர்ந்து இருப்பதும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற நபர்கள் மட்டும்தான் தன்னை கரைத்து கொண்டு நாம வாழ்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற மனநிலை கொண்டவர்கள் தான் இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களால் மட்டும்தான் இந்த குடும்ப வாழ்வை வாழ முடியும். நினைத்து பாருங்கள், நமக்கு யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் அவரை ஏளனம் செய்தார்கள், பாழுங்கிணத்தில் தள்ளினார்கள், சாகடிக்க பார்த்தார்கள். கடைசியில் மீண்டும் அவன் அரசனுக்கு அடுத்த படிநிலையில் இருக்கின்ற பொழுது, பழி வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது கூட அவன் என்ன சொல்லுகின்றான்? கடவுள் உங்களையும் நம்மையும் நம் இனத்தையும் காக்கும் பொருட்டு உமக்கு முன்பாக என்னை இங்கு அனுப்பி வைத்து உங்களை காப்பதற்கு என்னை தயார் செய்தார் என்று சொல்லுகிறார். கஷ்டமோ துன்பமோ தன்னை பற்றி யோசிக்காமல் தன் குடும்பத்தை பற்றி யோசிப்பது. ஏன் இன்றைக்கு குடும்பம் பொருளற்றதாக மாறுகிறது என்றால், நம்முடைய வாழ்வில் தான் தன்மை அதிகரிக்கிறது. நான் என்னுடைய ரைட்டு, என்னுடைய இதுவும் சொல்லிட்டு அப்படி இருக்கிறது குடும்பம் கிடையாது. அது மனித இயல்பு கிடையாது. என்னைக்காச்சும் விலங்குகள் தனியாக பார்த்துருக்கீங்களா? என்னைக்காச்சும் தனியாக பார்த்துருக்கோமா? தனியாக ஒரு யானையை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? மதம் பிடித்த யானை என்று சொல்லுவோம். தனியாக ஒரு நாயை பார்த்தா நான் என்ன சொல்லுவோம்? வெறி பிடித்த நாய் என்று சொல்லுவோம். இயற்கையில் கூட சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்வு என்பதை கடவுள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். தனித்து வாழ்வது வாழ்வல்ல, சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்வு. ஏதோ இன்றைய தவறான உலகியல் அறிவுகளை எல்லாம் படித்து மேதாவிகள் போன்று லிபர்த்தே அதெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம உட்காந்துறோம். நான் பேசுறது கூட பல பேருக்கு புரியாமல் போகலாம், பிரச்சனை கிடையாது. சாமி என்ன சொல்லுதோ அப்படின்னு எனக்கு புரியுதோ அதை நான் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். தியாக உள்ளம் சேர்ந்து வாழ்வதுதான் நம்முடைய இயல்பு. யோபு நல்ல தகப்பன். அதிகாலையில் எழுந்து தன் பாவங்களுக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளின் பாவங்களுக்காகவும் பரிகார பலி செலுத்தினான், நன்றி பலி செலுத்தினான் என்று நாம் வாசிக்க முடியும். யோபுவை பற்றி முதலில் யோபு புத்தகத்தில் அவரை பற்றி அவர் எப்படிப்பட்ட மனிதன் என்பதை காண்பிப்பதற்காக முதலிலேயே சொல்லுகின்ற பொழுது, யோபு அதிகாலையில் எழுந்து தனக்காகவும் தன் பிள்ளைகளின் பாவங்களுக்காகவும்
அவன் கடவுளுக்கு பலி செலுத்தினான் என்று வாசிக்கும். யூதர்களுடைய வழிமரபில் தந்தை என்பவர் இன்னைக்கு நம்ம ஆல்டர்ல கொண்டாடுறதெல்லாம் 2வது கட்ட படிநிலை. இதனுடைய முதல் வடிவம் குடும்பத்தில் இருந்தது. அவர்கள் 3 வேளை ஜெபித்தார்கள். காலையில் எழுந்தவுடன் ஜெபித்தார்கள். அவங்க முதல்ல ஜெபிக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இணைச்சட்டம் 6வது பிரிவில் 4 முதல் 5 வரை ஷமா இஸ்ராயேல் அதோனாய் எலெகெனு அதோனாய் இரத், இஸ்ராயலே செபிகொடு, உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். அப்படி கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவர் மட்டும்தான் ஆண்டவர். அதை உன் இல்லத்தில் பதித்துக்கொள், உன் முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் ஆற்றலோடும் அவரை அன்பு செய். அதை நீ உள்ளத்தில் ஆழ பதித்து கொண்டு உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. அதை நீர் இருக்கின்ற பொழுதும், நடக்கின்ற பொழுதும், உறங்குகின்ற பொழுதும், விழிக்கின்ற பொழுதும், பயணத்தின் பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய ஆடைகளில் கட்டிக்கொள், உன் நெத்தியில் பதித்துக்கொள். எல்லா சூழ்நிலையிலும் என்னதான் சொல்லணும்? இஸ்ராயேல் நாட்டில் கடவுள் ஒன்று உண்டு என்றால் அது நம் கடவுள் ஒருவரே. அவரை முழு உள்ளத்தோடும் இதயத்தோடும் ஆற்றலோடும் அன்பு செய் என்பதாகும். இதை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. இஸ்ராயேல் நாட்டிற்குள்ளாக அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக யோசுவா சொல்லுகின்ற செய்தி அதுதான். நீங்க முடிவெடுத்துக்குங்க. இந்த கடவுள் கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கடவுளின் சட்டங்களை நம்பி அவருடைய வாக்குறுதிகளை கடைபிடித்து வாழ வேண்டும். நானும் என் வீட்டாரும் கடவுளையே நாங்கள் நம்பி இருக்கின்றோம், அவரையே கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகிறார். மற்றவர்களும் நாங்களும் அவ்வாறே செய்வோம் என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, சாப்பிட்றதுக்கு முன்பாக இந்த ஜெபத்தை அவர்கள் சேர்ந்து சொல்லுவார்கள். தந்தை சொல்லுவார், முன்னாடி நின்று அதை வழிநடத்துவார். பிள்ளைகளுக்கு எதுக்கு 12 வயசுலேருந்து எல்லா ஆண்மகனும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்? ஏன்னா அவர்கள் தான் விசுவாசத்தை தன்னுடைய குடும்பத்தின் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறவர்கள். அங்கே என்ன நடக்கும்? அந்த விழா கொண்டாட்டங்களில் நாம் இன்றைக்கி விழாவை ஊர் திருவிழாவை தீமை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கோம். அங்கே என்ன நடக்குன்னா 12 குலத்தினுடைய தலைவர்களும் அவர்களுடைய வாழ்வில் கடவுள் என்னென்ன அற்புதங்களை செய்தார், எவ்வாறு கடந்த காலங்களில் அவரை மீட்டு வந்தால் கடவுள் எவ்வாறு அவர்களுக்கு நன்மையின் பாதையை காண்பித்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதை சொல்லுவார்கள். மற்றவர்கள் எல்லாம் அதை கேட்டுக்கொள்வாங்க. புக்கெல்லாம் கிடையாது சேர்த்து. அதுக்கு தான் அவங்க சொல்லி சொல்லி மனப்பாடமாக சொல்லுவாங்க. அவங்களுடைய தோரா முழுசும் மனப்பாடமாக சொல்லுவாங்க. தந்தைகள், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைக்கு விசுவாசத்தை கடத்தினார்கள். இன்னைக்கு நம்ம அதுக்கும் ஒன்று சொல்லுவோம், துருவா இல்லை ஃபாதர்னு சொல்லுவோம். மற்றவர்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான்ல, பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கன்னு பிடிக்கலனாலும் கோயிலுக்கு கூட்டுவாங்க. அது நல்ல செயல், பாவம் அல்ல. நம் விசுவாசம் எப்படி வளர்க்கப்பட்டது என்பதை 2 மக்கபேயர் 7வது பிரிவில் வாசிக்கலாம். அந்தியோக்கு 4வது அந்தியோக்கு என்கின்ற அரசன் கிரேக்க கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றினால்தான் வாழ்வீர்கள் என்பதை அவர் திணித்ததனுடைய விளைவாக 7 பிள்ளைகளையும் அவருடைய தாய்மாரையும் அழைத்து இதோ நீங்கள் யூத மடைமுறையை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள் என்பதற்காக நீங்கள் இந்த பன்னிக்கரியை உண்டு நீங்கள் நீங்கள் அதை மறுதலியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இல்லைன்னு சொல்கிறாங்க. முதல் பிள்ளை எடுத்து போகிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் கழுத்தை அறுக்கிறாங்க, நாக்கை வெட்டுறாங்க, கழுத்தை அறுக்கிறாங்க, கை காலை வெட்டுறாங்க, முழுசாக எரிக்கிறாங்க. அந்த இன்னொரு சகோதரர்கள் இருக்கிறார்கள். 2வது சகோதரனை கூப்பிட்டு போகிறாங்க. இதேமாரி 7வது பேர்கிட்ட போகும்போது அவங்க தாய்கிட்ட வேற சொல்கிறாங்க, ஒன்றும் கிடையாது, அவனுக்கு நிறையா பணம் தரோம், பொருள் தரோம், அவனை மறுதளிக்க சொல்லு. அவங்க தாய் சொல்கிறாங்க, நமக்கு கைமாறு மிகுதியாக இருக்கும், நம்முடைய சகோதரனுடைய வாழ்வை நீ அவமானம் செய்து விடாதே, அவமதித்து விடாதே, நம் கடவுளை நம்பி வாழ் என்று சொல்லுகிறார். இதுதான் நம் விசுவாசம். இதுதான் நம் விசுவாசம். இன்றைக்கி நம்ம கோயிலில் இருக்கிறோன்னா நம்ம அப்பா அம்மா நம்மளை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்தது தான் காரணம். இல்லைன்னா நம்ம கோயிலில் இருக்க மாட்டோம். நம்ம பிள்ளை கோயிலுக்கு வரல சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அது அவங்க தவறு கிடையாது. நம்ம பிள்ளைங்க கோயிலுக்கு வராது அவங்க தவறு கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம் தவறு. உலகத்தை ஏதோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபாதர் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். இல்லை, கடவுள் கொடுத்த இது எல்லாத்துலேயும் ஹைப்ரிட் பண்ண மாதிரி நாம்ளாம் எல்லாத்தையும் ஹைப்ரிட் பண்ணி வச்சிடும். கவர்மெண்ட் சொன்னால் உடனே கேட்போம், அதில் ஒரு மானியம் இருந்துச்சுன்னா உடனே செய்வோம், மானியம் இருந்தால் உடனே செய்வோம். அது உலக வாழ்வு. நான் இவ்வளவு சொல்லியும் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இதை யாருக்காகவும் செய்ய தேவையில்லை, உங்களுக்காக செய்யுங்கள். ஏனெனில் கடவுள் வாழ்வை கொடுக்கின்ற பொழுது எதற்காக கொடுத்தார் என்றால் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். நீங்க உண்மையானுமே வாழணும்னா சேர்ந்து இருந்தால்தான் வாழ முடியும், கடவுளை நம்பி இருந்தால்தான் வாழ முடியும். இந்த தியாக உள்ளம் என்பதும்
சகித்துக் கொள்வது என்பதும் கஷ்டங்களை பிறருக்காக பொறுத்துக் கொண்டு ஏற்றுக்கொள்வது என்பதும் யாருக்கு சாத்தியப்படும் என்றால் கடவுள் வழியில் கடவுளை நம்பி வாழ்பவர்களுக்கு சாத்தியப்படும். எல்லாருக்கும் சாத்தியப்படாது. எல்லாம் சட்டம் பேசிட்டு இருக்கும். பணத்தை மையப்படுத்தி வாழ்வோம். பணத்தை தேடி அலைந்து கடைசியாக இந்த உலகில் எல்லாரும் சொல்வது அது பயனற்றது என்பதுதான். அது தெரிஞ்சியும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த 1000 பேர் சொல்லிட்டு போயிட்டான். ஆனாலும் அதை தான் செய்வோம். என் தாயை பார்க்க வேண்டும் என்று அலெக்சாண்டர் இழக்கின்ற தருவாயில் சொல்லுகின்றார். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மிகப்பெரிய மருத்துவர்கள், இந்த உலகத்திலேயே இருக்கின்ற எல்லாரும் மிகச்சிறந்த மருத்துவர்கள். தன் தாயை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போகிறது 5 நாள் ஆகும், உனக்கு ஏற்கனவே இதயத்தெல்லாம் அடைச்சி போயிடுச்சு, எல்லாம் உறைஞ்சி போயிடுச்சு, இன்னும் ஒரு 3-4 நாளில் செத்துருவேன்றாங்க. அடுப்பாயிட்டு சொல்கிறாப்புல, ஓ இதுதான் வாழ்வா? அரிஸ்டாட்டில் மாணவன், மிகப்பெரிய தத்துவ ஞானி, அலெக்சாண்டரும் கூட. அப்போ அவர் சொல்லுகிறார், இது எல்லாருக்கும் உலகத்தில் சொல்லு, என்னை சுற்றி நீங்கள் தான் என் பணத்தை தூக்கிட்டு போகணும். இந்த மருத்துவர்கள் உலகின் மிகச்சிறந்த மருத்துவர்கள்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் பெருமையை பேசி கொண்டு இருக்கிறீர்களே, இந்த உலகின் மிகச்சிறந்த மருத்துவர்கள் நீங்கள் தான் என் சாவை தூக்கிட்டு போகணும். நான் சம்பாரிச்ச அந்த ஆள் அலெக்சாண்டர் ஊரை விட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி போகல. அப்போ சம்பாரிச்சு பாருங்கள், எவ்வளோ நகைகளையும் பொன்னையும் வெள்ளையும் கொள்ளையடித்திருப்பார். அதை எல்லாத்தையும் தெருவில் கூட்டிகிட்டு போ, ஏன் அங்கே கையில் சாவப்பெட்டியில் ஓட்ட போட்டு ஒன்று எடுத்துகிட்டு போலன்றத உலகத்துக்கு சொல்லி, இதுதான் வாழ்வு, எனவே இருக்கின்ற பொழுதே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். காசு பணம் வாழ்வு இல்லை, சேர்ந்து இருப்பது வாழ்வு. குடும்பம் நம் இயற்கையின் இயல்பு. நீங்கள் தப்பு செஞ்சு மற்றவன் எவன் கண்டுகள்னா கூட நீங்கள் சோகமாக இருப்பீங்க. ஏன் சோகமாக இருப்பீங்கன்னா, தவறு செய்வது நம் இயல்பு அல்ல. நாம் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். எனவே ஊரில் கவர்மெண்ட் நீ செய்யறது ரைட்டுன்னு சொன்னால் கூட நம் மனசில் ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஏன்னா அது நம்ம இயல்பு அல்ல. அதே போன்றுதான் தனித்து இருப்பது நம் இயல்பு அல்ல. மிருகங்கள் கூட கூட்டமாகத்தான் இருக்கும், தனித்தே சொல்லாது. மிருகங்களை நாம் என்றைக்கும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. அது நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகிறது நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த திருக்குடும்ப விழாவில் நீங்கள் ஒரு சூளுரையுங்கள். முடிந்த அளவு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் தியாகங்கள் செய்வோம். தனிப்பட்ட நபர்களுடைய உரிமைகளை நாங்கள் பேசாமல் குடும்பத்தின் முக்கியத்துவத்தையும் விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற பொறுப்பையும் தலைவியுமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் வைத்திருக்கின்ற விசுவாசம் என்பது பல பேர் தங்களுடைய உயிரை கொடுத்து காத்தது, பொருளற்றது என்பதினால் என்று அவர்களுக்கு அன்று புரிந்திருந்தால் அன்னைக்கே அது தேவையான நானும் விட்டு போயிருப்பாங்க. நான் இறந்தாலும் பரவாயில்லை, நான் அனுபவிக்கின்ற இந்த வாழ்வியலை, இந்த விசுவாசத்தை என் அடுத்த சந்ததிக்கு கடத்தி செல்வேன் என்று அவர்கள் கடத்தியது பொருளற்றது என்பதினால் அல்ல, இதுதான் வாழ்வு என்பதை அவர்கள் புரிந்ததினால். எனவே தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை கடத்தி சொல்லுங்கள். எப்போ சாத்தியப்படும்னா நாம் செபிக்கின்ற பொழுதுதான் சாத்தியப்படும். எனவே கடைசியாக இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்க, குடும்ப ஜபமா நேரம் டெய்லி சொல்லுங்க. அது போதும், மீது எல்லாத்தையும் மீட்டு எடுத்து விடலாம். இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற தீமைகளை வேறறுக்க வேண்டுமா, குடும்ப ஜபம் செய்யுங்க. இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா விதமான அநியாயங்களையும் வேறெடுக்க வேண்டுமா, நம் குடும்பத்தை சரி செய்யுங்கள். நம்ம குடும்பத்தை மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டில் கடவுள் கொடுத்திருக்கார். நீங்கள் குடும்பத்தின் தலைவன், நீங்கள் பிரசிடென்ட் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் கிடையாது, இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தலைவர்கள். அன்பிற்குரியவர்களே, திரு குடும்ப விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளில் நம் குடும்பங்களை புதுப்பித்துக் கொள்வோம். இந்த உலகத்திற்கு அது தவறாக இருந்தாலும் யோசேப்பு தைரியமாக சொல்கிறப்ப, என் பிள்ளைய காக்கிறதா எனக்கு முதல் பணி. வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கானா நாடு என் பிள்ளைக்கு ஆபத்து என்றால் இதை விட்டுவிட்டு அடிமை நாடான எகிப்துக்கு செல்வேன். ஏனெனில் ஒரு குடும்ப தகப்பனாக என்னுடைய முதல் கடமை என்பது என் குழந்தையை காத்துக்கொள்வது, அதன் வாழ்வை காத்துக்கொள்வது என்பதுதான். எனக்கு இந்த நாட்டில் இருக்கணும் தான், இதுதான் கடவுள் வாழ்கின்ற நாடு, ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு. ஆனால் என் குடும்பத்தை, என் பிள்ளையை காக்க வேண்டும் என்றால், இதை விட்டுவிட்டு ஓட வேண்டும் என்றால் நான் செல்லு விடுகிறேன். பிரான்ஸை விட்டு போனால் தான், இந்த காசு பணத்தை விட்டு போனால் தான் நான் ஒழுக்கமாக என் பிள்ளையை வளர்க்க முடியும்னா போக வேண்டியதுதான், தைரியமாக போக வேண்டியதான், தைரியமாக போகலாம். என்கிட்ட கேட்பாங்க, இங்கே இருக்க போகிறீங்களா சாமி, நம்மளை பற்றி நம்மளுக்கே போகிறீங்க சொல்லுவாங்க. நான் அதுக்காக சாமியாரால நான் காங்கிரிகேஷன்லாம் போயிட்டு விட்டுட்டு இங்கே நான் சாமியாரனா எனக்கு ஒரு எதிர்நாக்கு இருக்குது, எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, நான் திரும்ப போவேன். நம்ம இங்கே இருந்தால் நம்ம சுகமாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக நாம் சாமியாரால. எனவே பிரியமானவர்களே, நம் வாழ்வை
ஆசீர்வாதம் என்பது கூட அழித்து விடும் என்றால், நம் பிள்ளைகளை அழித்து விடும் என்றால், அதை விட்டு நம் குழந்தையின் வாழ்வை காத்துக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, அது அடிமை நாடாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு செல்வோம். ஏனெனில் தகப்பனுக்கு முக்கியம் தன் பிள்ளைகளை காத்துக்கொள்வது. எனவே நான் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், குடும்ப ஜெபத்தை சொல்லுங்கள். அது உங்களை காக்கும், உங்கள் பிள்ளைகளை காக்கும், இந்த சமுதாயத்தை மாற்றும். ஆமீன். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். அன்னை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை இறை மகன் நமக்காய் மனிதனானார். கண்ணி மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறாட்சி பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே அருள்வாராய் திரும்பவும் பரிகார வாழ்வில் நிலைத்திருப்பே. திரு அவை உரை மறை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருக்குடும்ப விழாவினை சிறப்போடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இங்கே குழுமி இருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மட்டுமன்று, மாறாக உலகம் என்ற இந்த பெரிய குடும்பத்தையும் நாம் இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். திரு அவை பணியாளர்களுக்காக. அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் அன்பே அனைத்தையும் பிணைக்கும் மேலான பண்பு என்ற திருமொழிக்கேற்ப இறைமக்களை ஒற்றுமையிலும் தியாக அன்பிலும் வழிநடத்திட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெற்றோர்களுக்காக. வாழ்வளிக்கும் இறைவா, எம் குடும்பங்களின் தலைவர்களான பெற்றோர்களுக்காக மன்றாடுகிறோம். பிள்ளைகள் மீது தந்தை கொண்டுள்ள அதிகாரத்தை ஆண்டவர் நிலைநாட்டியுள்ளார். பிள்ளைகள் மீது தாய்க்கு உள்ள உரிமையை உறுதிப்படுத்தியுள்ளார் என்ற சீராக்கின் ஞான மொழிக்கேற்ப அவர்கள் பொறுப்புடனும் இறை அச்சத்தோடும் தங்கள் பிள்ளைகளை வளர்க்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளைகளுக்காக. ஞானத்தின் ஊற்றே, எம் இளைய தலைமுறையினருக்காக மன்றாடுகிறோம். பிள்ளைகளை பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள், இதுவே ஆண்டவருக்கு உகந்தது என்ற கட்டளையை தங்கள் வாழ்வில் கடைபிடித்து அவர்கள் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த நற்பண்புகளிலும் வளர வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இடர்பாடுகளில் தவிக்கும் குடும்பங்களுக்காக.
பாதுகாவலரே, பிரிவினையாலும் வறுமையினாலும் நோயினாலும் வாடும் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். அன்று புனித யோசேப்பு இறைக்கட்டளைக்கு அடிபணிந்து எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு சென்றது போல இக்கால குடும்பங்களும் சவால்களை இறை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு உமது தெய்வீக பாதுகாப்பை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் ஞானகத்திற்காக. அமைதியின் அரசரே, இத்திருப்பலியில் கூடியிருக்கும் ஞானக மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ வரம் தாரும். கிறிஸ்துவின் அமைதி உங்கள் இதயங்களை ஆளட்டும் என்ற வாக்கிற்கேற்ப எங்கள் இதயங்களிலும் இல்லங்களிலும் இறை சமாதானம் குடிகொள்ள செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, தந்தை என்ற உணர்வோடு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி நேர்ந்தளித்த இந்த மன்றாட்டுக்களை ஏற்றருளும். எங்களுடைய இதய ஆவல்களை நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை ஏற்று எங்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உம் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைத்து நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உரித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றிலும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும், படைப்புக்கள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசிற்கு மீண்டும் அழைத்து செல்ல திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பினையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை லேயோன், எங்களாயர் லோரான், ஏனையாயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்குமுடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறிய ஆன்மாக்களையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதை துணிவோடு நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இம்மானுவேலாக நம்மோடு உடன் நடக்கின்ற இறைவன் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிய எனது ஆன்மா நலமடையும். என் அருகில்
இறைசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, முதற்கண் என் பெயராலும் அருட்தந்தை மார்ட்டின் அவர்களுடைய பெயராலும் திருக்குடும்ப திருவிழாவினுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தொடர்ந்து இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களுடைய குடும்பங்களிலே என்றும் தங்குவதாக. இன்றைய திருவழிபாட்டினை சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குறிப்பாக நம்முடைய பகுதி இறைப்பணி குழுவினர் மற்றும் பாடகர் குழுவினருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வோம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு நம்முடைய கரகோஷத்தை தெரிவிப்போம். தொடர்ந்து நம்முடைய ஞானகத்தின் சார்பாக நடைபெறும் அனைத்து திருவழிபாடுகளிலும் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பல்வேறு காரணங்களால் வர முடியாமல் இருக்கலாம், பரவாயில்லை. அவர்களுக்காகவும் வர முடியாத இருக்கின்றவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே ஜெபித்தோம். இறைவன் அவர்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். இந்திய கத்தோலிக்க தமிழ் ஞானகத்தின் இவ்வாறு திருவழிபாட்டு நிகழ்வுகள் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை மாலை 4 மணிக்கு நோய்சியல் சாந்த்ர சாம்போல் ஆலயத்தில் ஜெபமாலையும் திவ்ய நற்கருணை ஆசிர்வாதமும், அதனைத் தொடர்ந்து திருக்குடும்ப திருவிழா திருப்பலியும் நடைபெறும். புத்தாண்டு திருவழிபாட்டு நிகழ்வுகள் வருடத்தின் இறுதி நாளான டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை சர்செல் சாந்த் ட்ரினிட்டி ஆலயத்தில் மாலை 5 மணிக்கு நன்றி வழிபாடும் திவ்ய நற்கருணை ஆசிர்வாதமும், அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு திருவிழிப்பு திருப்பலியும் நடைபெறும். அதே தினம் டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை நம்முடைய ஆலயத்தில் போர்த்தமென்சென் சாந்த் பெர்னதெட் சிற்றாலயத்தில் மாலை 5:30 மணிக்கு நன்றி வழிபாடும் திவ்ய நற்கருணை ஆசிர்வாதமும், அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு திருவிழிப்பு திருப்பலியும் நடைபெறும். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை மஸ்ஸி அதோராஷன் டி சான் சாக்ரமா ஆலயத்தில் மாலை 5 மணிக்கு நன்றி வழிபாடும் திவ்ய நற்கருணை ஆசிர்வாதமும், அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு திருவிழிப்பு திருப்பலியும் நடைபெறும். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, அடுத்த வருடம் வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி, வருடத்தின் முதல் வெள்ளி அன்று மாலை 5 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆசிர்வாதமும் இறை இரக்கத்தின் ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நம்முடைய சிற்றாலயத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மாதத்தின் முதல் சனி அன்று மாலை 4:30 மணிக்கு சர்செல் பகுதி இறை மக்களால் வழி நடத்தப்படும் மரியாயின் சேனை கூட்டமும் ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா திருப்பலியும் நம்முடைய போர்த்தமென்சென் புனித பெனடிக்ட் சிற்றாலயத்தில் நடைபெறும். திருப்பலியின் முடிவில் கலேத் துருவா பகிர்வு இருக்கும் என்பதையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மாதத்தின் முதல் சனிக்கிழமை நாம் ஒவ்வொரு மாதமும் 1000 மணி ஜெபமாலை ஜெபிப்பது வழக்கமாக தொடர்ந்து கொண்டே வருகின்றது. போன மாதம் ஏறக்குறை 30 பேர் 1000 மணி ஜெபமாலையில் கலந்து கொண்டார்கள். இந்த மாதம், அதாவது வருகின்ற ஜனவரி மாதம் மாதத்தின் முதல் சனி, அதே சமயத்திலே வருடத்தின் முதல் சனி அன்றும் காலை 10:30 மணிக்கு 1000 மணி ஜெபமாலையானது நம்முடைய ஆலயத்திலே ஜெபிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எனவே விருப்பம் உள்ளவர்கள், மேலும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவரையும் அழைத்து இந்த 1000 மணி ஜெபமாலையில் பங்கெடுத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இறை அன்னைக்கு ஒப்பு கொடுத்து பிறக்க இருக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக இருக்க ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு நோத்ரதாம் த பொன்த்வாஸ் ஆலயத்தில் ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா திருப்பலியும் நடைபெறும். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி பொங்கல் விழா. இறையேசுவின் அன்பிற்கினியவர்களே, ஆண்டுதோறும் நாம் சிறப்பிக்கும் பொங்கல் விழாவானது வருகின்ற ஜனவரி மாதம் சனிக்கிழமை 10ஆம் தேதி ரூய் தி பாக் மிஷன்ஸ் எட்ராஞ்சர் தி பாரி தலைமையகத்தில் கொண்டாடப்பட உள்ளது. மதியம் 3:30 மணிக்கு பொங்கல் விழா திருப்பலி நடைபெறும். இதில் அனைவரும், குறிப்பாக நம்முடைய ஞானக மக்கள் பங்கெடுத்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். நம் தமிழ் பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படும் இந்த பொங்கல் விழா மூலம் இறைவன் நமக்கு செய்த அனைத்து அளப்பெரும் நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்ற விழாவாக இவ்விழா சிறப்புற அமைய அனைத்து ஞானக மக்களையும் ஞானக பொறுப்பாளர்களையும் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் பொங்கல் பகிர்வும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் என்பதையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இறையேசுவின் அன்பிற்கினியவர்களே, இன்றைய தினத்திலே அருட்தந்தை மார்ட்டின் அவர்கள் நமக்கு கொடுத்த மறையுரையானது மிகவும் ஆழமான, அதே சமயத்திலே ஆணித்தரமான மறையுரை.
ஒவ்வொரு குடும்பங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு மறையுரையாக இருந்தது. அவர் சொல்ல வந்த கருத்துக்கள் அனைத்தும் நமக்கு நம்முடைய குடும்பங்கள் இப்படி இருந்தால் நலமாக இருக்கும் என்பது நம் அனைவருடைய ஆசையாக இருக்கின்றது. இருப்பினும் நம்மால் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் சந்திக்கின்றோம். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும்? கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது இம்மானுவேல் நம்முடைய துன்பத்திலே வழிநடப்பார் என்று நமக்கு உறுதி கூறுகின்ற விதமாக அவருடைய மறையுரை அமைந்தது. அருட்தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் நம்முடைய கரகோஷத்தின் மூலமாக இயேசுவில் நண்பிருக்கின்றவர்களே, இன்று நிறைய பேர் குடும்பமாக வந்திருக்கின்றீர்கள். ஆனால் வந்தாலும் ஒரு சிலர் குடும்பத்தில் ஒரு சிலவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலையில் வீட்டிலேயோ அல்லது வேலையிலேயோ இருக்கிறாங்க. இப்போ திருப்பலி முடிந்தவுடன் குடும்பங்களுக்கான ஜெபம் சிறப்பான விதத்தில் ஜெபிக்கப்படும். அதன் பின்னர் அருட்தந்தையர்கள் உங்களை குடும்பங்களாக மந்திரிக்க இருக்கின்றார்கள். எனவே திருப்பலி முடிந்தவுடன் குடும்ப ஆசீர்வாத ஜெபம் இருக்கும். அதை முடித்தவுடன் நீங்கள் குடும்பமாக நம்முடைய பீடத்திற்கு முன் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே ஆசீர்வதிக்கப்படும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திரும்பவும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய விழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளு இறைவனுடைய ஆசீருக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையறாது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்றைய விழாவினுடைய சிறப்பாசிரியை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் குடும்பங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வான தூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி உங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு நிறைய ஆசீர் வழங்குவாராக. இறைவனின் அருளாசீர் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவில் நண்பிருக்கிறவர்களே, இப்பொழுது குடும்பங்களுக்கான ஜெபத்தை சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். எனவே உங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவனுடைய பாதத்திலே ஒப்புக்கொடுங்கள். குறிப்பாக நீங்கள் இங்கு இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திலே வர இயலாதவர்களையும் இந்த தருணத்திலே நினைத்து பார்த்து நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஞானகத்திலே இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும், ஞானக பொறுப்பாளர்களுடைய குடும்பங்களையும் இந்த தருணத்திலே நாம் இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுது சற்று நேரம் உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும், எண்ணங்களையும், ஏக்கங்களையும், உங்களுடைய குடும்பத்தை இறைவன் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவை அனைத்தையும் சற்று நேரம் மௌனமாக ஜெபமாக அர்ப்பணியுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா,
திருக்குடும்ப திருவிழாவாகிய இன்று தூய ஆவியின் கனிகளால் இங்கிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கவும் வழிநடத்தவும் வேண்டுகிறோம். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, இரக்கம், நன்மை, விசுவாசம், பணிவு எங்கள் குடும்பங்களில் ஆட்சி புரிய உம்மை மன்றாடுகிறோம். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்க கற்றுத்தாரும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்போதும் பொறுப்புள்ள மற்றும் நல்ல கிறிஸ்தவர்களாக வளர்க்க ஞானத்தை கொடுத்தருளும். சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒருவரை ஒருவர் கவனித்து கொள்ளவும் ஆதரவளிக்கவும் வரமருளும். எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயற்படுவதன் மூலம் திருக்குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது திருக்குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும். தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்பத் துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, திருக்குடும்பத்தின் சிறப்புமிக்க முன்மாதிரியை எங்களுக்கு அளித்தீரே. எம்மீது இறங்கி இல்லறத்தின் புண்ணியங்களிலும் அன்பின் உறவுகளிலும் அக்குடும்பத்தை நாங்கள் பின்பற்றி உமது முடிவற்ற ஆசிரை பெற்று மகிழச் செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நிலையான புகழுக்குரிய
விசால் வடைக்கு சரி ஓகே போஷூர் மதம் சவா சவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குதா காட்டன் சரிங்க மெர்சி மெர்சி அப்படியா பளிச்சுன்னு இருக்கு ஆமாம் இந்த மாதிரி கலர் போட்டது அடுத்த ஒன்று வருமா? எங்களுக்கெல்லாம் வரலையே அங்கெல்லாம் வருது நல்லா இருக்குதுங்களா தத்தா? எப்படி இருக்கிறீங்க? ஜோய நோய் தத்தா லேட்டாக சொல்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ஓடிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் எட்டுன்னு வந்த பாட்டு கிளாஸ் பின்னாடி வடவாசம் இல்லை À quelle presse?